நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஐ லைக் யூ. ஐ டு லவ் யூ. எனக்கு தெரியும் நான் சொல்றத கண்டிப்பா நீ நம்ப மாட்டேதான். ஐ லவ் யூ வெரி மச் ரியா. இங்க பாரு, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். என்னைக்கு நீ இந்த உலகத்துக்கு வந்தியோ அன்னையில இருந்து என்னைக்கு உன் முகத்தை நான் முதல் முறையா பார்த்தனோ அன்னையில இருந்து உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் ரியா. நான் உன் கூட இல்லாம போயிருக்கலாம். ஆனா தினமும் தினமும் உன்னை பத்தி நான் நினைப்பேன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை யோசிக்காம நான் இருந்ததில்ல. உன்னை பிறந்த போது பார்த்த அதே கண்கள் தான் இப்போ உனக்கு இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது. உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் நான் கொண்டாடி இருக்கேன். முதல் வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி இருக்கேன். தெரியுமா, நான் கேண்டில்ஸ் பிராச்சிக்காக கேண்டில்ஸ் வைப்பேன்ல, அப்போ உனக்கான கேண்டில்ஸ் ஒவ்வொரு கேண்டில்ஸையும் நான் சேர்த்து வைப்பேன். என்ன என்கிட்ட வேற எதுவுமே இல்லையே. உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் உனக்காக நான் கிஃப்ட் வாங்கி அதை சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா நீ என் கூட இல்லையே. அதனால நான் இந்த பொருள் எல்லாம் சேர்த்து வச்சேன். அது எல்லாத்தையும் பார்த்து என் மனசை ஆறுதல் படுத்திக்கிறேன். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். நீ இப்ப பெரியவளாயிட்ட, ஆனா நான் அதை கொண்டு வந்து கொடுத்தா நீ வாங்கிக்கணும். வாங்கிப்பல்ல. நீதான் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா 20 வருஷம் அன்பை நான் ஒரே நாள்ல கொடுத்திருப்பேன். அப்புறம் உனக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காது. எங்கெல்லாம் வர உன்னை நான் விட்டுருக்க மாட்டேன். ரியா, என்ன நம்ப, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் ரியா. எந்த பொண்ண நீ எங்க வீட்டுல விட்டுட்டு போனியோ அவ உன்னை வெறுத்துட்டு இருக்கா. ஆலையாதான் நீ என்ன வெறுக்கிறதா சொன்ன. அதை கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நீ என்ன சந்திக்கும் போது என்ன பார்த்து கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும், நீ என் மேல வச்சிருக்கிற வெறுப்பு இருக்குல்ல, அத என்னோட பாசத்தால நான் மாத்துவேன். எனக்கு நிஜமா தெரியாத நீதான் என்னோட பொண்ணுன்னு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிருப்பேன். ஆனா என்னோட நேரத்தை பாத்தியா, நான் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு முன்னாடி நான் உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு பாத்திருக்கேன். என்னால எதையும் சரி பண்ண முடியல. உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு நம்ம 2 பேருக்குள்ள இடைவெளி ஆயிடுச்சு. நான் உங்க முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கேன், என்கிட்ட பேசுங்க. அப்பா ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. என் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங். பட் ஆனா சில சமயம் என்ன ஆகுதுன்னு தெரியல, அவர் ரொம்ப இன்சென்சிட்டிவ் ஆயிடுறாரு. சில சமயம் எனக்கு என்ன வேணுங்கிறது கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நீ ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறல்ல, நாம எத்தனை தடவை சந்திச்சோமோ அப்ப நம்ம 2 பேர் மனசுக்குள்ளயும் அன்பு இருக்குன்றத ஒத்துக்கிறல்ல. அதான் நாம சொன்னோம்ல, ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு பொண்ணா இருக்கணும், நான் உனக்கு அம்மாவா இருக்கணும்னு சொன்னோம்ல. இப்பதான் அம்மா பொண்ணாயிட்டோமே. எழுந்திருச்சு பாருடா. நான் உன் மேல ரொம்ப உயிரையே வச்சிருக்கேன். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உனக்காக தான் 20 வருஷமா என் அன்பை முழுமையா தேக்கி வச்சிருக்கேன். அத மொத்தமா ஒரே நேரத்துல உனக்கு கொடுப்பேன். உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். பிளீஸ் எழுந்திரு ரியா. எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ணு முழிச்சு பாரு பிளீஸ். என்னாலதான் அவ இதை பண்ணிருக்கா. என்னாலதான் தற்கொலை முயற்சி பண்ணிருக்காமா. அவ வந்து நான் அவளுக்கும் 2 பேருக்கும் நடுவுல வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கா. அதனாலதான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அம்மாவும் அப்பாவும் ரியாக்காக என்னை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் நான் பிராச்சியை காதலிக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ரியா சூசைட் அட்டம் பண்ணாதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் என்னோட லைஃப்பை அழிச்சிக்க முடியாது இல்லையா? பிராச்சி இல்லாமல் என்னால் வாழ முடியாது.
ரியாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். வேற யாரும் புரிஞ்சுக்கலைனாலும் ரியா என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பா. நான் கண்டிப்பா இதை பத்தி அவகிட்ட பேசணும். உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த உறவா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. நான் உன்னை வெறுக்கிறேன், அடியோட நான் உன்னை வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ ரியா, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் இன் மை கோர் ரியா. நான் தப்பு பண்ணதை உணர்த்தணுன்றதுக்காக தான் ஒருவேளை சூசைட் அட்டம் கூட பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்னோட தப்பை ஒத்துக்கிறேன். தென் ஷி வில் பி ஓகே. எங்க 2 பேருக்குள்ள உண்மையா எதுவும் இல்லாதப்போ நான் பிராச்சியை பத்தி மட்டும் யோசிக்கிறது தான் கரெக்டு. நான் நேரா போய் அவகிட்ட சாரி சொல்ல போறேன். ஒருவேளை பிராச்சியோட அம்மா ரியாவோட அம்மாவா இருந்தா அவ கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே மாட்டா. பிடிவாதமே பிடிச்சிருக்க மாட்டா. மேம், ரியா மெஹரா உள்ளதானே இருக்காங்க? ஆமா, ஐசியூல தான் இருக்காங்க. வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனா டாக்டர் கேட்காம டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஓ, நான் போய் அவங்கள மீட் பண்ணலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். ஆனா அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க ரியாவுக்காக ரொம்ப அழுகுறாங்க. ஐ மீன், அவங்க எமோஷனலி கொஞ்சம் அட்டாச்சா இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. யாரோ ஒரு லேடியா? ஆலியா ஆண்டியா இருக்கும். அவங்க தான் ரியா மேல உயிரியா வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நிறைய பேர் வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் நீதான்றத மறந்துட்டியா? Your life is so precious. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நானும் உன்னோட அப்பாவும் பிரிஞ்சோம். இல்லைன்னா பிரிஞ்சிருக்க மாட்டோம். எனக்கு தெரியும் அது தப்பான முடிவுதான். அன்னைக்கு நாங்க பண்ண தப்பால இன்னைக்கு எங்களோட 2 பொண்ணும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா நீங்க 2 பேரும் எங்க கூட ஒன்னா இருந்திருப்பீங்க. I'm so sorry. I'm very sorry. என்ன மன்னிச்சிரு. பிரியா, உன்னால முடிஞ்சா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். I'm so sorry. நான் அப்புறமா வரேன். சாரி. ஆண்டி எதுக்காக ரியா முன்னாடி இப்படி அழுகுறாங்க? கண்டிப்பா ஏதோ இருக்கு. நான் என்னன்னு கேட்குறேன். வேண்டாம், நர்வஸ் ஆயிடுவாங்க. நான் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. வேற யாராவது வந்தா என்ன கேள்வி கேட்பாங்க. பதில் தெரிஞ்சாலும் இப்போதைக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இதுக்கு மேல நீ எப்ப ஆசைப்படுறியோ அப்பதான் உன் வாழ்க்கையில நான் திரும்ப வருவேன். நீங்க அம்மா இல்ல. அம்மாங்கிற வார்த்தைக்கு நீங்க ஒரு கலங்கம். நான் இல்லாம இத்தனை வருஷம் தனியா கஷ்டப்பட்டு ஏங்குறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் கண் முன்னாடி இருந்து நான் உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னோட கோவத்தை நான் இன்னும் அதிகரிக்க மாட்டேன். என்ன வேணுமோ பண்ண. ஆனா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அம்மா,
உன்ன மாதிரி கேடு கெட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்பவுமே அம்மா அப்பா பாசம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க அம்மா இல்ல, அம்மாங்கிற வார்த்தைக்கு நீங்க ஒரு கலங்கம். பிரக்யாக்கு நீ எப்பவுமே தேவையில்லை. அவ பொண்ணு பிராச்சி மேல மட்டும்தான் பாசம் வச்சிருக்கான். கூப்பிட்டது ரியாவா இருக்காது, அவதான் நல்லா தூங்கிட்டு இருக்காளே. அவங்க என்ன பார்க்க வரல, அவங்க என்ன பார்க்க வர போறாங்க. அவங்க எப்பவும் பிராச்சி கூட தான் இருப்பாங்க. 20 வருஷம் அம்மாக்காக நான் வெயிட் பண்ணேன். அப்பெல்லாம் வராதவங்க இப்போ மட்டும் எப்படி வந்துட போறாங்க? இப்ப கூட நான் செத்து போனாலும் கடைசி நான் சொல்ற பேர் அம்மாவா தான் இருக்கும். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? அவங்கதான் என் கூட இருந்ததே இல்லையே. அவங்க இங்க வரவும் மாட்டாங்களே. அம்மா அம்மா ரியா தூங்கிட்டு இருக்கா. சரி. நான் ரியாவை பார்க்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. சரி. இங்க வந்த விஷயத்த ரியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவங்க எதுக்காக யாருக்குமே தெரியக்கூடாதுன்னாங்க? நான் தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிக்கிறேன். இவங்க ரொம்ப நல்லவங்க. நல்லவங்களோட பழக்கமே அப்படிதான். அவங்க அக்கறையை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. செல்ஃப்லெஸ். அம்மா ரோட்ல நின்னுதான் பேசினாங்க. வண்டியோட ஹார்ன் சத்தம் எல்லாம் கேட்டுச்சு, பிரேக் சத்தம் கேட்டுச்சு. கடவுளே, என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ரன்பீர் சொல்லு. ரச்சித், தேங்க் காட், நல்ல வேளை நீ போனை எடுத்துட்ட. நான் இப்ப உங்ககிட்ட பேச முடியாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு, ஓகே? அது வந்து என்னன்னா, இங்க வந்து நான் ரியாவை பார்க்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. ஆக்சுவலி அது என்ன ரன்பீர் சொல்லு. என்ன பண்றது ரன்பீர், ஆண்டி தான் சொன்னாங்கல்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். ஒண்ணு இல்ல எதுவும் இல்ல சாரி. இங்க பாரு, என் போன் இப்ப பிஸியா இருக்க கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு நான் போன் பேச மாட்டேன். நீ எனக்கு போன் பண்ணாத. பிரச்சி, இந்த நேரத்துல நீ எங்க இருக்க? நான் அம்மாவை தேடி போயிட்டு இருக்கேன் ரன்பீர். ஐயோ அண்ணா, ஹலோ அண்ணா. ஒன் செகண்ட் பிராச்சி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னாச்சு? நீ ஓகேவா? ரன்பீர், அம்மா போன் பண்ணாங்க. என்கிட்ட சரியா பேசல. அம்மா பேசும்போது அழுதுட்டு இருந்தாங்களா? அவங்க ஹாஸ்பிட்டல்லயும் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ ஆன்ட்டி இங்கே தான் இருந்திருக்காங்க. அம்மா பேசும்போது ரோட்ல தான் இருந்தாங்க. வண்டி சத்தம் எல்லாம் கேட்டுச்சு, ஹார்ன் பிரேக் சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அம்மாவை நான் தேடணும். ரன்பீர், எனக்கு தப்பான யோசனைகள் எல்லாம் வருது. அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. ப்ளீஸ் அழாத. ஒண்ணும் இல்ல, உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. நீ அழாத, ஓகே? ஐ நோ, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் போய் தேடுறேன். ஷீ இஸ் ஓகே. நீ முதல்ல அழுவுறத நிறுத்து. நான் அப்புறமா பேசுறேன் ரன்பீர். நீ ஒரு நிமிஷம். நீ அவங்கள பாத்தியா? நான் மீட் பண்ணேன். அவங்க எங்க இருக்காங்க? அம்மா எங்க ரன்பீர்? நான் அவங்கள எங்க இருக்காங்க? அவங்க சிட்டி ஹாஸ்பிடலுக்கு வெளியே இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. நான் அவங்கள மீட் பண்ணேன். அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஓகே? சிட்டி ஹாஸ்பிடல், ஓகே, பை, தேங்க் யூ. சிட்டி ஹாஸ்பிடல் போகணும் நான் உடனே. ஒரு டாக்ஸியும் காணோமே. லிஃப்ட் கேப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, வண்டி நிறுத்துங்க ப்ளீஸ். அண்ணே ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். அண்ணே ஆட்டோ.
என் பொண்ணுகிட்ட இருந்து ரன்வீர் கிட்ட இருந்து தள்ளியே இரு. ஜஸ்ட் ஸ்டே அவே. ஆமா, ஏசிக்கு என்னாச்சு? நீ இருக்கிறிய சரியான போய் சொல்லி ஒன்னா நம்பர் ஃப்ராட். உன்னாலதான் என் பொண்ணு ரியா தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. உன்னால நான் என் பொண்ணை இழந்திருப்பேன், புரியுதா? எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவையே இல்லை. அதோட என் ஆசை என்னன்னா யாரோட லைஃப்லயும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கவே கூடாது. எனக்கு நல்லா தெரியும் ரியாவோட லைஃப்ல நீ வந்ததே அவளை நீ பழி வாங்கறதுக்காக தான். உனக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா உங்க அப்பா உன் கூட இல்ல. ஒருவேளை அவர் உன் கூட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இதெல்லாம் நினைச்சு தலை குனிஞ்சிருப்பாரு. இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. பாருங்க, ஷூஸ் கூட மேட்ச் ஆகுது. எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, சாப்பாடு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், ஆனா துணி மட்டும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணும். பார்ட்டில நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியமானவர். நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவர் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புங்க, என்ன நம்புங்கப்பா. பிராச்சி, சார் சார் நீங்க ஏன் அழறீங்க? ரியா 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 பிராச்சி, எங்க அம்மா உங்களை பார்த்தாங்களா? ஐம் சாரி, அவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்க. உங்களை அவங்க ரொம்ப அதிகமா திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க கோவத்துல தான் இருந்தாங்க. பயங்கரமா கிளாஸ் எடுத்தாங்க. சார், ஐ எம் வெரி சாரி. என்னால நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க. அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னதுனால தான் அவங்க வந்தாங்க. நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். எனக்கு உண்மையிலேயே தெரியாது ரியா அப்படியெல்லாம் பண்ணுவான்னு. பரவாயில்ல விடு. நீ முதல்ல அழுகிறத நிறுத்து, அது போதும். ஆனா உங்களை நான் ஹர்ட் பண்ணிருக்கேன்ல சார், எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி, நான் பேசின எல்லாத்தையும் மறந்துரு. தேவையில்லாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். நான் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் ஏற்படுற மாதிரி எந்த காரியமும் பண்ணதில்லை, புரியுதா? ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு சார். என்னால இது எதுவுமே தடுக்க முடியலன்ற வருத்தம் இருக்கு. நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன பண்றது, என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் சொல்லிட்டேன். நான் எங்க அம்மா கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். நான் உன்னை ரொம்பவும் ஹர்ட் பண்ணிட்டேன்ல, உண்மையை சொல்லு. ஆமா, இது வரைக்கும் யாரும் என்ன அப்படியெல்லாம் திட்டினதே இல்லை. நீங்க என்ன திட்டினது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன், இட்ஸ் ஓகே. ஆனா ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, என்னால அதை மறக்கவே முடியாது. நீங்க சொன்ன வார்த்தை, நல்ல வேளை உங்க அப்பா உங்க கூட இல்ல, இருந்திருந்தா என்னால தலை குனிஞ்சு நின்று பாருன்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை என்னால மறக்கவே முடியாது சார். எனக்கு என் அப்பா இல்ல, ஆனா என் அம்மா இருக்காங்க சார். எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. நான் இது வரைக்கும் என் அம்மா வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு காரியமும் செஞ்சதில்லை சார். ஐ நோ நீங்க சொன்னீங்க, பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன், என் அப்பா இல்லாம போனது நல்லதா போச்சு. ஏன்னா அப்பாவோட அன்பும் எனக்கு அம்மா கொடுத்து வளர்த்திருக்காங்க. என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவங்க தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. எனக்கு அப்பாவே வேண்டாம். இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் நீட் இட்.
எனக்கு அப்பா வேண்டாம். ஐம் சாரி, பட் ஐ ஹேட் டு சே திஸ். ஆட்டோ! ஒரு நிமிஷம் பிராச்சி, நான் உன்னை ட்ராப் பண்றேன், வா. நோ, இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூட வா. சிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்ட. சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். கம் ஆன், நீங்க போங்க. சீட் பெல்ட். ஆமா, நீ எதுக்கு சிட்டி ஹாஸ்பிட்டல் போற? அம்மாவை பார்க்க. ரியாவை பார்க்க தான் பிரக்யா போயிருப்பா. உங்க அம்மா போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்களே? எதை பத்தி? சொல்லியிருக்க மாட்டா. அப்படி சொல்லியிருந்தா நீ இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்ட. அப்பான்னு என்னை கூப்பிட்டு என்னை கட்டி அணைச்சிருப்ப. இவ்வளவு நாள் என் பொண்ணு என் முன்னாடியே இருந்திருக்கா. எனக்கு அது தெரியாமே போயிருக்கு. சாரி பிரக்யா. எப்பவும் போல இப்பவும் நான் உன்னை சார்ந்தே தான் இருக்கேன். பிராச்சி கிட்ட சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே எனக்கு தெரியல. அவ என்னை ஏத்துப்பாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நீயே என்னை பத்தி பிராச்சி கிட்ட சொல்லிடு. நான் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிற உறவு ஆரம்பிக்கும் போதே முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.